வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இன்றைக்கும் ஒரு உலக செய்தியை பற்றி பார்ப்போம். ட்ரம்ப்பு வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் அதிபராக முதல் தடவை பிரதமராக இருந்திருக்காரு, அதிபராக இருந்திருக்காரு. 2ஆம் முறை வந்து அதிபர் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கியால் சுடப்பட்டார். துப்பாக்கி குண்டு அந்த துப்பாக்கி ரவை அவருடைய காதை உரசி கொண்டு சென்றது. அதுக்கப்புறம் அவர் வந்து காதை வந்து சரி பண்ணி எதுவும் மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்கு போயிட்டார். எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு, அதிபர் ஆகிட்டார். இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. இந்த வல்லரசு நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிபருக்கு ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. முன்னாள் அதிபர்களுக்கு இருக்கும். ஏன்னா அமெரிக்க அதிபர்கள் பூரா அபாய கட்டத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயே நம்ம சாதாரண ஒரு அரசியல்வாதாவே 40 கார் வருது. உலக வல்லரசுன்னு சொல்கிறான், உலகத்துக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறான். இப்போ இதை நிறையனாக்கா நம்ம முக்கால்வாசி பெருசாக ஏற்றுமதி பண்ணுறது என்னன்னு பார்த்தாக்கா நம்ம ஆயுதங்கள் தான், போர் ஆயுதங்கள் தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய அதிபருக்கு வந்து உலக நாட்டை பூரா மிரட்டுறாரு, எல்லாத்தையுமே மிரட்டுறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து முன்னாள் அதிபர்களுக்குள்ளான பாதுகாப்பு இருக்கும், ஓரளவாவது இருக்கும், இல்லாமல் இருக்காது. அமெரிக்க அதிபராக இருக்கிறவர், இப்போ அதிபராக இருக்கிறவருக்கே இருக்கிற பாதுகாப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது. உலகத்திலே அதிகமாக பாதுகாப்பு கொடுக்கறது ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதுகாப்பு வந்து நமக்கே தெரியாது. எப்போ எங்கிட்ட இருந்து அவரை பாதுகாப்பாங்க, என்ன மாதிரியான ஆட்களை வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. அப்படியாப்பட்ட முன்னாள் அதிபரை திருப்பி இப்போ எலெக்ஷனில் நின்று அதிபராகக்கூடிய ஒரு அதிபரை, அன்னைக்கு தேதிக்கு சொல்கிறேன், அன்னைக்கு அதிபராகக்கூடிய ஒரு தேர்தல் வேட்பாளரை எப்படி வந்து பப்ளிக்காக வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. டியூப் தமிழ் அதில் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த இதில் வந்து கேசி துரை அப்படிங்கிறவர் அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார், இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க அப்படின்னு. இப்போ சரி, அந்த மேலே சரியான நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை, இது கண்மூடித்தனமான இருக்குது. இப்போ என்ன சொல்ல வருது, அந்த செய்தி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவர்களாக உருவாக்கப்பட்டது இந்த துப்பாக்கி சூடுங்கிறது. இவர்களாக தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த இந்த நடவடிக்கை ஆகப்பட்டது வெல்வதற்காக வேண்டி இவர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஏன் அவர் இங்கே காது வரைக்கும் சுட்டு போனாலும் கொஞ்சம் தள்ளி சுட்டுருக்கக்கூடாதா? ஏன் சுடலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையாக இருக்கும். இதற்கான விசாரணை வந்து முழுமையாக நடந்து அவர் வந்து தேர்தலுக்காக இது உருவாக்கப்பட்டதா, இல்லை எதோச்சியாக நடந்ததா, எதிர்பாராமல் உண்மையெல்லாம் ஒரு எதிர்ப்பாளர்கள் அவரை வந்து சுட வந்தாங்களா அப்படிங்கிறத உலக நாட்டுக்கு தெரியப்படுத்தணும். முக்கியமாக அமெரிக்காவுக்கு, அந்த நாட்டு விஷயம் பற்றி அவருக்காக தெரியப்படுத்தணும். அது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் அதிபர் வாலும் ஹிட்லர், அவர் மறைந்த ஹிட்லர், இவர் வாலும் ஹிட்லர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் தலைமையிலான இராணுவம் காசாவில், பாலஸ்தீன தலைநகர் காசாவில் இந்த போர், ஒரு நாட்டில் போர் நடக்குதுங்க. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா, போர்னாவே சோறு கடையெல்லாம் இருக்காது, எந்த இதுவும் வசதிகள் வாய்ப்புகள் மார்க்கெட்டுக்கிட்ட எதுவுமே இருக்காது. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு தான் சாப்பிட்ணும். அப்படியும் அதுக்கு மேலேயும் போர் வந்து குண்டு போட்டாங்க அப்படின்னா, வீட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வீடெல்லாம் அழிஞ்சு போயிடும், உடஞ்சி விழுந்து போயிடும், எதுவுமே இருக்காது. அப்போ மக்கள் சோத்துக்காக தவிப்பார்கள். போர் நடக்கிற நாட்டில் பூரா இதுதான் கதி. இந்த போர் எந்தெந்த மண்ணில் நடக்குதோ அந்த மண், எந்த மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணுக்கு தான் கதி. சரி, அப்போது அந்த சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், கடகண்ணி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், மக்களுடைய பசிக்கு உலக நாடுகள், இந்த ரெட் கிராஷு, இந்த மாதிரி நிறைய இந்த ஒரு அமைப்பு, அந்த அம்மா வச்சுருக்காங்களே, அன்னை தெரசா, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த உணவு கொடுக்குறது, போகிறது வருது. இன்னும் பொதுநல அமைப்புகள் இன்னும் நிறையா இருக்குது. அவங்களாம் அந்த உணவு கொடுக்குறது, போகிறது, இந்த போரில் சண்டை போட்டுறவங்க, அடிபட்டவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க.
அப்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு அமைப்புக்கிட்ட சாப்பாடு வகை இல்லை அந்த நாடே கொடுத்துடலாம். தன்னுடைய சொந்த நாடே பாமா எங்கள் ஊரில் போர் நடக்குது கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களை வந்து நாங்கள் தவிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தண்ணி கிண்ணி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குற உலக அமைப்புகள் இருக்குது. ஐநாவில் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படி சாப்பாடு குடுக்கும்போது வரிசையில நின்னு வாங்குவாங்க. பாவம்லாம் பசியில எத்தன நாள் ஆச்சோ சமைச்சு, எத்தன நாள் ஆச்சோ சாப்பிட்டு, குழந்தைங்க, பெரியவங்க, சின்ன புள்ளைங்க எல்லாருமே. அப்போ அப்படி வரிசையில நிக்கிற சாப்பாட்டுக்காக வரிசையில் நின்று கையேந்தி நின்று கொண்டிருக்கிற மக்களை 800 பேர கொன்றுருக்கான் அந்த இஸ்ரேல் ராணுவம். நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. உனக்கும் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கும்பல்னு நீ சொல்ற. அவன் நாட்டில அது சொல்லல. அவன் கும்பல் வந்து அவன் ஒரு 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 கும்பல் வந்து அவன் நாட்டுக்கு தான் அவனுடைய நாட்டுக்கு தான் அவன் அந்த கும்பல் வந்து சாதகமா இருக்குது. நீ வந்து தான் சொல்ற ஹமாஸ வந்து ஒரு தீவிரவாத குழு, பயங்கரவாத குழுன்னு சொல்ல. ரைட். உன் படியே வச்சுக்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஹமாஸ் எங்க இருக்கானோ அவன தானே தேடி கொல்லணும். நீ பொதுமக்கள் மேல சோத்துக்கு கையேந்தி நின்னு 800 மக்கள கொன்றுருக்க அப்படின்னா, இதுவரைக்கும் காசாவுல நீ எவ்வளவு மோசமான ஒரு ஹிட்லர் நீ யோசிச்சு பாரு. வசதியோட, வாய்ப்போட எல்லா வசதிகளும் ஒருங்கிணைந்து இருந்த மக்கள் திடீரென்று போர் நடந்த சூழல்ல எல்லாத்தையும் இழந்து ரோட்ல கையேந்தி நிக்கிற மக்களை 800 பேரு குழந்தைங்க முதற்கொண்டு ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், சிறியவர்கள், வயது பெண்கள், கன்னிப் பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருமே தானே பசிக்கும். எல்லாருமே தானே அதில நின்றுப்பாங்க. அப்ப 800 பேத்த கொன்றுங்கன்னா, நீ எவ்வளவு கொடூரமான ஒரு ஆளு. உனக்கோ, உன் குடும்பத்துக்கோ, உன் குடும்பத்தில உள்ளவர்களுக்கோ இந்த நிலைமை ரோட்ல போய் கையேந்தி நிக்கிற நிலைமை, எனக்கு பசிக்குது, சோறு கொடுங்கன்னு கையேந்தி நிக்கிற நிலைமை உனக்கு வராதா? உனக்கு வந்தா உன் குடும்பத்தில நடந்தா எவ்வளவு மோசமான ஒரு பின் விளைவுகள உன் குடும்பம் சந்திச்சிருக்கும் நீ யோசிச்சு பாரு. அப்போ உணவுக்காக கையேந்தி நிக்கக்கூடிய மக்களை இதுவரைக்கும் உலகத்துல எந்த அமைப்பாவது கொண்டிருக்கா அந்த மாதிரி? போற போக்குல குண்டு போட்டு. ஏன் உனக்கு தெரியாதா? நீ தான் அந்த கீடாரு, வெங்காயம், வெண்ணெய், வெட்டி எல்லாமே வச்சிருக்கிய. உலக வல்லரசான அமெரிக்காவே உன் பாக்கெட்ல தானே இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே அந்த போரையே நடத்துறீங்க. உனக்கு அவன் அமெரிக்காக்காரன் தானே எல்லாத்தையும் கொடுத்து உதவுறான். அப்ப 800 பேத்த அது எந்த மக்களா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், இஸ்லாமியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், பார்சியா இருக்கட்டும், அந்த வெங்காயமா இருக்கட்டும், வெண்ணெயா இருக்கட்டும், எந்த யூதனா இருக்கட்டும், எந்த கர்மமாவே இருக்கட்டுமே, உயிர் தானே. நம்மள மாரியே கை, கால் தான். நம்மள மாரியே கண்ணு, மூக்கு, காது எல்லாமே தலை, கிலை எல்லாமே இருக்குல்ல. அது ஒரு மனிதன் தானே, பேசுறான் தானே. 800 பேத்த போய் பசியில இருக்கிறவன போய் கொல்றதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிறதுனா கூட சோத்த வாங்கி குடுத்து அடிப்பாய்ங்க. நீ குண்டு போட்டு கொல்றோம், சோறு தின்னதுக்கப்புறம் கொண்டா என்னடா? அவங்க வயசு வயிறார வயிறு ரொப்பி விட்டு கொண்டா கூட பரவாயில்லடா. அவன் திருப்தியாவது வயிறும்பிச்சுங்கிற திருப்தியாவது சாப்பிட்டுருக்காங்க. பசியோடு நம்ம மக்களை போய் குண்டு போட்டு கொன்றீங்களாடா? மனிதர்களா நீங்க? இப்போ பாருங்க மக்களே, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. உலகத்துல எல்லா நாட்டிலையும் உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், அமெரிக்கா 2ம் சேர்ந்துக்கிட்டு பாலஸ்தீனம், ஈரான் 2 மேலேயும் குண்டு. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல்னா சிரியா மேலே குண்டு. அப்புறம் ஹவுதி தீவிரவாதிகள் அப்படின்னு ஏமனில் ஒரு குரூப்பு. பார்த்தீங்கன்னா எவ்வளவு சண்டைங்க. சண்டை குண்டு 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 வெடிக்குது வெடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த இருந்து பார்க்கும்போது தான் நம்ம அந்த வலியும் வேதனையும் தெரியும். நீங்கள் டெய்லி உலக செய்திகளை பாருங்கள் மக்களே. எவ்வளவு மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் தெரியுறாங்க அப்படின்னு. இந்த அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் இந்த ஹிட்லரின் தேசங்கள் 2ம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, ஈரான்கிட்ட நீ அணுகுண்டு வச்சிருக்கிற, அணுகுண்டு நீ வைக்கக்கூடாது, யுரேனியம் செறிவூட்டக்கூடாது, அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது, யுரேனியம் ரொம்ப செறிவூட்டினீங்கன்னா அணுகுண்டு தயாரிப்ப அப்படின்னு. நீ ஏன்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கிறான். சரி, ஈரானால் உனக்கு பாதிப்பு ரைட்டு. ஏன் உன்ட்ட அணுகுண்டு இருக்குல்ல, உன்னையால் ஈரானுக்கு பாதிப்பு இருக்காதா? இப்போ அந்த பாதிப்பு தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்போ உனக்கு அணுகுண்டு செய்கிறதுக்கோ, யுரேனியம் செறிவூட்டுறதுக்கோ, யுரேனியம் செறிவூட்டி அதன் மூலம் அணுகுண்டு செய்வதற்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமையும் தகுதியும் இருக்குதோ அதே உரிமையும் தகுதியும் ஈரானுக்கு இருக்கும்ல.
ஏன் சைனாட்ட போய் கேளேன். நீ அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது. நான் மட்டும் தான் தயாரிக்கிறேன். அது எப்படி நீங்க மட்டும் தான் தயாரிக்கலாம்னு திரும்பி அவன் கேட்பானா? கேட்க மாட்டான் சைனாக்காரன். ரஷ்யாட்ட போய் கேளேன். நீ எதுக்கு அணுகுண்டு தயாரிக்கிற? நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு. கேட்டு பாரு சிவனைக்காண்டி ஒண்ணு இழுப்பான். சை சைனால போய் கேட்டு பாரு. காத அறுத்து விட்டுருவாய்ங்க. சைனால போய் கேட்டீங்கன்னாக்கா. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வல்லரசு. நீ உள்ள உள்ள சும்மா போலியா வந்து சண்டைய போட்டு காச காலி பண்ணிட்டு நீ உன்னுடைய உலக வல்லரசுங்கிற அந்த தரத்திலேருந்து அமெரிக்கா இறங்க போகுது இப்ப. இவிங்க அணுகுண்டு தயாரிக்கலாமா? சண்டை போடலாமா? ஆனா ஈரான் தயாரிக்கக்கூடாதாம். யுரேனியம் செறிவூட்டக்கூடாதாம். எந்த விதத்தில நியாயம்? எப்புட்றா இது எந்த சட்டத்திலடா எழுதியிருக்குது? எந்த உலக சட்டத்தில இப்படி எழுதியிருக்குது? ஏன்டா இந்த மாரி மக்கள போட்டு பலி பண்றீங்க? ரைட்டு நீ ஈரான் அதிபரு, நீ அடிச்சுக்கிட்டு சாவுங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து வந்து எங்க ஊர்ல எம்ஜிஆரும், நம்பியாரும் கத்தி சண்டை போட்ட மாரி டரன் டரன் டரன்னு கத்தி சண்டை போடுங்களேன். அத விட்டுட்டு குண்டு போடுறான், இங்க போய் வெடிக்குது. அவன் 100 பேர், 500 பேர் சாவுறான். இங்கிட்டு 500 பேர், 1000 பேர் சாவுறான். யாருக்கு பாதிப்பு? நியாயமா செய்யுங்க. அதான் நல்லது. நன்றி, வணக்கம்.